அப்புறம் தேனீக்களுக்கு கட்டளையிட்டேன், தேன் மனிதர்களுக்கு தேன் கொடுக்க சொல்லி தேனீக்களுக்கு கட்டளையிட்டேன்னு ஒரு வரி வருது. அது எந்த இடத்துல வருது, எப்படி வருதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஐயா அவர்கள் நல்ல பயனுள்ள சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு கேட்பது என்னென்னு கேட்டால், திருக்குரான் முஸ்லீம்கள் அதை கடவுளுடைய வேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகமது நபி அவர்கள் இந்த செய்தி எனக்கு இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லி அவங்க வாசித்து காட்டிய நூலுக்கு பேர் தான் குரான். அது முகமது நபிக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் குரான் ரொம்ப உயர்ந்த ஒரு இலக்கிய நடையிலையும் அவருடைய கல்வி அறிவுக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் பெரிய பண்டிதர்கள் பேசுகிற ஒரு தரத்திலையும் குரான் அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. அது இறைவன் தான் அந்த வேதத்திற்கு சொந்தக்காரன் என்பதற்கு குரானில் நிறைய சான்றுகள் இருக்கிறது, நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதைத்தான் அவங்க சுட்டி காட்டி கேட்குறாங்க. இப்படிலாம் ஆதாரம் இருக்குதா சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் விளக்குங்கன்னு கேட்குறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அவங்களே சுட்டி காட்டின அந்த ரெண்டையுமே நான் விளக்கிறேன். இப்போ தேன் இருக்குல்ல, தேனு நம்ம தேன் சாப்பிட்றோம்ல, மருந்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பானம் தேன். இந்த தேனை பற்றி குரானில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேனீக்கள் பூக்களிலிருந்தும் கனிகளிலிருந்தும் அது உணவை உட்கொள்கிறது. உட்கொண்ட பிறகு அந்த தேனீயுடைய வயிற்றிலிருந்து ஒரு மதுரமான பானம் வெளிப்படுகிறது அப்படின்னு குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. இப்போ தேனி நம்ம தேன் இருக்கு இல்லையா, அது வயிற்றிலேருந்து வருது என்கிற ஒரு விஷயம் ஒரு 50 ஆண்டுகளாகத்தான் மனிதன் அறிந்திருக்கிறான். மனிதன் தேனை பற்றி எப்படி அறிஞ்சு வச்சிருந்தான், அந்த பூக்களில் அந்த குளுக்கோஸை தேனீக்கள் உறிஞ்சு கொண்டு அதை கூட்டில் சேமிக்குது. வாயிலிருந்து வாய் வழியாக அந்த கூட்டில் செலுத்தி அது சேமித்த பிறகு தேனாக மாறுகிறது என்பது தான் ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை. இப்போ நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த தேனீக்கள்கிட்டமிருந்து தேன் எப்படி வெளியேறுது என்பதை அதை ஆய்வு பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு பெரிதிப்படுத்தி காட்டக்கூடிய கண்ணாடிகளை, பூத கண்ணாடிகளை வைத்து அந்த தேனி ஆய்வு செய்யும் பொழுது அது குளுக்கோஸை சாப்பிட்டுருது. அது உணவாக தான் சாப்பிடுது, நமக்கு சேமிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டுலாம் வரல. இந்த குளுக்கோஸை தன்னுடைய பசிக்காக உணவாக சாப்பிட்டு விடுகிறது. சாப்பிட்ட பிறகு அதனுடைய வயிற்றில் அந்த குளுக்கோஸை தேனாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்துருக்கிறார். அது ஜீரணமாகி அது வெளியேறுவதற்கு 2 பாதை, மலை ஜலம் வெளியேறதுக்கு பாதை இருக்கிற மாதிரி தேன் வெளியேறுவதற்கு அந்த வயிற்றில் தனி பாதை இருக்கிறது. அந்த வயிறு வழியாகத்தான் தேன் இறங்குகிறது என்பதை பெரிய கண்ணாடியை வைத்து பார்த்து இப்படித்தான் தேன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ அது சாப்பிட்டு விடுகிறது. சாப்பிட்ட தேன் வயிற்றுக்குள்ளே போய் அந்த தேனீக்கள் உள்ளுக்குறதான் அந்த தேனாக மாற்றக்கூடிய தன்மை கூட்டில் கிடையாது. தேனாக மாற்றுகிற தன்மை தேனீக்களுக்கு உள்ளதான் இருக்கிறது. அது தேனாக மாற்றி பிறகு அது கழிவாக அது வெளியேற்றுகிறது. வெளியேற்றுவது தான் அந்த கூட்டில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறான். இப்போ குரானில் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாசகம், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அரபி டெக்ஸ்ட், அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன், ஒரு மதுரமான ஒரு பானம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. இதை முகமது நபிக்கு சொல்ல முடியுமா? அன்னைக்கு உள்ள அறிவை கொண்டு படிக்கவும் தெரியாது, அந்த காலத்தில் இந்த அறிவு இருக்கவும் இல்லை. தேன் எப்படி வருதுங்கிற கண்டுபிடிக்கிற பெரிய பூத கண்ணாடிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கலை. அந்த காலத்து மக்கள் மாதிரி பேசுகிறாங்க. எப்படி அவர் பேசியிருக்கணும், அது குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்குதுன்னு தான் பேசியிருக்கணும். அப்போ இந்த தேனீக்கள் இந்த மாதிரி, அது போக தேனீக்களுடைய வழி அறிகிற திறன் இருக்குல்ல. தேனி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகும், அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்கே வந்துடும். வந்தால் எந்த விதமான தடுமாற்றமோ குழப்பமோ இல்லாமல் 12,000 கிலோமீட்டருக்கு அது போனாலும் ஷார்ட்கட்டுகளை கம்ப்யூட்டர்களில் வச்சு ஷார்ட்கட் கண்டுபிடிப்பான்ல, அதை விட பல அதிகமான ஷார்ட்கட்டுகளை இந்த தேனீக்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. ஒரு ரூட்டில் வர்றதுக்கு குறுக்கு வழிகள் இங்கே இருக்குது. அந்த மாதிரி சிரமம் இல்லாமல் சேருவதை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறான். தேனீக்களுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கிறது.
எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நம்ம டிராஃபிக்லாம் பார்த்துட்டு திரும்பி வர்ற தடுமாறுவோம். ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோம்னு சொன்னால் சில அடையாளங்களை பார்த்து வச்சுருப்போம். இந்த கட்டடம் வந்தால் வடக்கு திரும்பணும், இங்கேருந்து இடது பக்கம் திரும்பணும், அதில் கூட கோட்டை விட்டு எங்கேயா போயிடுவோம். அந்த மாதிரியாக பகுத்தறிவுள்ள மனிதனுக்கே சில அடையாளங்கள் நாட்டப்பட்டு இருந்தும் கூட பாதைகளை சரியாக கண்டுபிடிக்க முடியலை. மதுரைக்கு திருச்சி கூப்பிட்றோம் சமயத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இந்த போர்டை மாற்றி வச்சுக்கிட்டான்னு வைக்க அவனாவது விஷமி திருச்சிங்கிறது திருப்பி விட்டானுக்கிட்டு போயிடுவோம் நம்ம. இதுதான் நமக்கு உள்ள மனிதன் பகுத்தறிவுள்ள நமக்கே அப்படி தான் இருக்கிறது. ஆகாயத்தில் இந்த மாதிரி ஏதாவது நாட்டப்பட்டிருக்கா, திசையை காட்டுற கிழமை இருக்குதா? ஆகாயத்தில் இப்படி போகும்போது இது வடக்கு இது தெற்கு இப்படி போகணும் அப்படி போகணுன்னு ஏதாவது இருக்குதான்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதில் பல்லாயிரம் கிலோமீட்டர் போனால் கூட இந்த தேனி கரெக்டாக என்ன செய்கிறது, தன்னுடைய கூட்டுக்கு சேர்ந்து விடுகிறது. அந்த ஒரு தன்மை இருப்பதாக இப்போ கண்டுபிடிக்கிறான். குர்ஆனில் அப்படியே ஒரு வாசகம் இருக்குது, தேனீக்கள் ரொம்ப அசால்ட்டாக எளிதாக அது பாதைகளை கடந்து செல்கின்றது, எல்லா வழிகளையும் அது அறிந்து வைத்திருக்கிறது என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைய அறிவியலில் கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு நமக்கு தெரிகிற ஒரு உண்மை. இது 1400 வருஷத்துக்கு முந்தி அது சொல்வதாக இருந்தால் முகமது நபி சொன்ன மாதிரி அது கடவுளுடைய சொல்லத்தான் இருக்க முடியும். அன்றைக்கு உள்ள அறிவை கொண்டு இதை யாருமே சொல்ல முடியாது.